இந்த ஒருமித்த கருத்துன்ற ஒரு வார்த்தை தமிழக அரசியல்ல எப்பா எப்பா எவ்வளவு பாடாப்படுது பாருங்க. இப்போ இவங்களுக்கு ஒருமித்த கருத்துன்றது என்ன? இப்ப இவங்க எதுக்கு வராங்க? திமுகவை டேமேஜ் பண்றதுக்கு வராங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எடப்பாடி பழனிசாமி நம்ம பார்த்து வச்ச ஒரு ஆளு இன்னைக்கு நம்மளையே ஒதுக்கிட்டு பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு கட்சியில. நமக்கு இன்னைக்கு வாய்ஸே இல்லையே, நம்மள பல்ல பிடிக்கிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறதுக்காக இவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு தான் பார்க்க முடியும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதுல 2 ஸ்பாயில் ஸ்போர்ட் பர்சன் இருக்காங்க. ஒருத்தர் பெரிய ராமதாஸ், இன்னொருத்தவங்க சசிகலா. பெரிய ராமதாஸ் அன்புமணி ராமதாஸுக்கு ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே போல சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு 2 ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த 2 ஸ்பாயில் ஸ்போர்ட் டீமும் ஒன்னாகி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. அவ்வளவுதான், தவிர வேற எதுவுமே கிடையாது. சரி, இவங்களோட தாக்கம் என்ன இருக்கும்னா இவங்க வாங்கக்கூடிய ஓட்டு 3000 4000 அந்த ரேஞ்சில வரும். ஆனால் அது வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகளா 4-5 தொகுதியை மாத்தினா கூட ஒரு க்ளோஸ் எலெக்ஷன்ல ஆட்சியை இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருமா அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது.